ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாயி டாக்கீஸ். கோட் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு எக்ஸைட்டிங்கான ட்ரைலராக தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரை நான் பார்க்குறேன். ஸோ பார்த்த உடனே டக்குன்னு என்னென்னலாம் தோணுச்சோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படிங்கிறது ஏகப்பட்ட காசை வந்து உள்ள செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சது. நிறைய ஃபாரின் ஷூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ ஓவராலாக ப்ரொடக்ஷன் வேல்யூ இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்குமே டாப் நாச்சாக இருக்குது. நெக்ஸ்ட் டு தட் டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருந்தது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல இருந்தே. ஆனால் இந்த ட்ரெய்லரை பொறுத்தும் பார்க்க வரைக்கும் டிஏஜிங் பக்காவாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பழைய விஜய் பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு டைமில் இருந்த விஜயோட ஒரு போர்ஷன்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபினாமினலாக இருக்குது. சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ விஎஃப்எக்ஸும் சரி டிஏஜிங்கும் சரி பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இன்னும் படத்தில் பார்க்கும்போது மெருகேறி இருக்கா, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபுவை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து ஒரு ஃபன்னான ஃபில்ம் மேக்கர். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு ப்ளே பண்ணுற ஒரு மைண்ட் கேம் ப்ளே பண்ணுற ஒரு டேரக்டர் தான் வெங்கட் பிரபு. அவரோட மங்காத்தாவாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் இருக்கும். ஆனால் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா படத்தை நகர்த்தக்கூடியவர். அதே மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற நிறைய மல்டிபிள் விஜய்ஸ் லுக்ஸ் வந்து காமிக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரேசியான கட்ஸாக இருந்தது ட்ரைலரை பொறுத்த வரைக்கும். அவரோட ஃபன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஆஃப் வித் பிரசாந்த் ட்ரைலர் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா டைலாக் அப்படிங்கிறது 68 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ 68th ஃபில்ம் ஆஃப் தளபதி விஜய் இது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உடனே கர்ச்சிப்பை கட்டிட்டு போக்கிரி ரெஃபரன்ஸ், அது போக வாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்ட்டை தூக்கி விட்டுட்டு நடப்பார் போக்கிரியில், அந்த ரெஃபரன்ஸ், கில்லி ரெஃபரன்ஸ், அது போக தலை அஜித்தோட மங்காத்தா ரெஃபரன்ஸ், சத்தியமாக நீங்கள் குடிக்கவே கூடாது அப்படிங்கிறது. இப்படி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸஸையும் பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ள வச்சிருக்காரு. அது எனக்கு ஒரு 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 கட்டத்துக்கு மேலே தகட்டிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருக்குது தேட்டரில் பார்க்கும்போது. என்னடா நிறைய ரெஃபரன்ஸ் வச்சே படத்தை நகர்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல. அது போக தலை தோனியோட டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிற டிஷர்ட்டும் போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இன்னொரு பாசிட்டிவ் இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்ம வந்து க்ளூலெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்ன பெருசாக இந்த ஸ்டோரி எதை பற்றியான ஒரு ஸ்டோரியாக இருக்கும், இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனலாக ஃபில்மா, அதர்வைஸ் ஒரு டைம் ட்ராவல் ஃபில்மா, என்ன கதை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளூலெஸ்ஸாக வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் படங்கள் அப்படின்னா ஓகே இதுதான் ஸ்டோரியாக இருக்க போது, இப்படி தான் கதை நகர்வு அப்படிங்கிறது இருக்க போது, திரைக்கதை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு ப்ரெடிக்டபிளாக இருக்கும். அந்த ஃபேக்டர் கண்டிப்பாக உடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் வெங்கட் பிரபு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு டெஃபினெட்லி அவரை ரொம்பவே பாராட்டணும் அப்படின்னு தோணுது. தட்ஸ் வாட் நோன் ஃபார் வெங்கட் பிரபு. அவரோட படம் ஒர்க் ஆகல அப்படிங்கிறது செகண்டரி. பட் ஹி இஸ் ட்ரைங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங் வித் யூஷுவல் கமர்ஷியல் பேக்கேஜ். அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியோட ரெஃபரன்ஸ் இருக்குது, மருதமலை மாமணிங்கிற அந்த கில்லி ரெஃபரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான பேக்கேஜாக தான் எனக்கு தோணுது. விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கணும், நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு பிடிக்கணும், அதே சமயத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும் அப்படின்னு பார்த்து கட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 minutes 52 seconds இந்த ட்ரைலர் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு டைட்டில் கார்டு மாதிரி மெர்சல் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ ஓவராலாக ட்ரைலர் அமேசிங்காக இருக்குங்க, ஃபினாமினலாக இருக்குங்க. அதுதான் எனக்கு பயமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரைலரை பார்க்கும்போது ரேசியாக இருக்குது. பட் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே ரிப்பீட்டேட்டிவாக தகட்டிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் தோணுது. டெஃபினெட்லி இந்த படத்துக்கு வந்து ஒரு வில்லனாக இருக்க போகிறது செகண்ட் ஹாஃபாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும் பக்காவாக ஸ்கெச் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த படம் டெஃபினெட்லி will become a blockbuster, huge blockbuster in தளபதி கெரியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் தளபதியோட பட ட்ரைலர்லேயே இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷன் காமிச்ச மாதிரியான ட்ரைலர். ஏகப்பட்ட லுக்ஸ் தளபதி விஜய்க்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஹியூமர் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கும் ஒர்க் ஆகும், வெங்கட் பிரபு அவர்களுக்கும் ஹியூமர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒர்க் ஆகும். ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ட்ரைலர் எஸ் ஐம் ஹைப்டு அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு இந்த படம் எப்படி வெளியே வரப்போதோ, ஆடியன்ஸ் இதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்மளோட ரிவ்யூ இந்த சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் சே செப்டம்பர் 5th பார்க்கலாம். ஸோ எனக்கு டைலாக்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த படத்தில் வந்து இன்னும் நிறைய டைலாக் வைக்கல. பட் ஒரு டைலாக் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னன்னா வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் மாநாடு படத்தில் கூட ஒருத்தர் வருவார். அவர் சொல்கிறாரு இவ்வளோதான் வயசானாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கிரவுண்டில் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. பக்காவாக இருந்தது. ஸோ ஓவராலாக டெக்னிக்கல் வைஸும் சரி, விபியோட விஷனும் சரி, ப்ரில்லியண்ட்டாக இந்த ட்ரெய்லர் மூலமாக கன்வே ஆயிருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். See guys in the September 5th on Goat Review. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See guys on the September 5th. Until then, sign off from Mahi Takis.